பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க. அக்கம் பக்கம் 2-3 பேர் கை கொடுங்க. கொடுத்துட்டு உங்க கையை நீங்க வாங்கிக்கோங்க. கொடுத்துறாதீங்க அவங்களுக்கு. உங்க கையை நீங்க வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா. Those who are very very happy say hallelujah. Those who are so happy say hallelujah. Those who are sleeping say hallelujah. லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது நான் சொன்னது கவனிக்கல. நான் இங்கிலீஷ் தெரியுது எல்லாருக்கும். அந்த ஸ்பீடில் வர்றப்ப எல்லாருமே ஏமாறுவாங்க. இங்க மட்டும் இல்ல, சிங்கப்பூர்லே those who are sleeping say hallelujah. பாஸ்டரே அல்லேலூயா. ஐயோ நானே மாட்டிக்கிட்டான்றாரு. ஆர்வ கோளாறு. சரி, நல்லா கொஞ்சம் சிரிச்சிங்களா? ஆர் யூ ஃபீல் ஃப்ரீ? ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒன்று ரகசியம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணுமா. டாக்டர் சொல்கிறாரியா, நான் சொல்ல, மருத்துவம் சொல்லுது. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணும். அதாவது ஒரே அடியாக 1/2 மணி நேரம் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. ஈஸி, கொண்டு போயிடுவாங்க. டவுன் பஸ்லனா ஏற்றின்னு போயிடலாம். நான் சொல்கிறது ஒரே அடி 1/2 மணி நேரம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சிங்கன்னா நைட்டில் தூங்குறப்ப கணக்கு போடுங்க. டோட்டல் 1/2 மணி நேரம் இருக்கணும். இல்லை அரியர்ஸ் வருதா குறையுதா தூங்கத்துக்குள்ள, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா சிரிச்சிட்டு தூங்கலாம். குழந்தைங்களோட இருக்கிறீங்களா அவங்களோட சிரிச்சிட்டு தூங்கலாம். நீங்களும் உங்கள் கணவர் இருக்கிறீங்களா அவரோட அவர் மூஞ்ச பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி கேட்கக்கூடாது. பார்த்து தானே பிடிச்சிருக்குது மாப்பிள்ளன்னு கட்டினீங்க, இப்போ குறை சொல்லக்கூடாது. அது வயசாக ஆக என்ன பண்ணுறது, அப்படி தான் மாறும். இப்போ எங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 40 ஆகி 41 வருஷமா நேற்று ஆன மாதிரி இருக்குதுமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அப்படி வயசாகுதுன்னா 2 பேருக்கு தானே ஆகுது. அதனால் தம்பதியர்னா தம்பதியர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படியெல்லாம் பேசினார் வந்தார் ஊழியக்காரன்னு உங்கள் கணவர் வரலன்னா இப்போ இன்றைக்கி போய் சொல்லுங்க. சொல்லி அவரை பார்த்து சிரிங்க. பாவம் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு, உபசரிங்க, அன்பு செலுத்து. இதுதான் இது தலைப்பு செய்தி. இது இப்போ நான் இப்படி எடுக்கிற நேரம் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஏன்னா நான் எடுக்கிறேன் பிரசங்க நேரத்தை இங்கே. அதனால் இப்போ 12:20 என்கிட்ட 12:15 என்கிட்ட கொடுத்துருவாங்களா? 12:15. அதுக்கப்புறம் 1 மணிக்கு 1:03 வந்துடுவார். முடிக்கிறது அப்போ நான் 4 மணிக்கு 1:30. சரி, அவர் வந்தாலும் விட்டாலும் 1:30க்குள்ள. ஓகே, ஒரு 2 பாட்டு பாடுறப்போ உக்காந்தே கேளுங்க. 3ஆவது பாட்டு பாடுறப்போ எழுந்து நின்று நல்லா கை தட்டி ரிலாக்ஸ் பண்ணிங்க. அவர் வந்த பிறகு தான் நான் பேசணும் அப்படி இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லதில்லை எல்லாத்தையும். இதே வேணுமா அது வேணுமா? இது போடு. சரி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மேம்படுத்த தேவாதி தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களை இந்த இடத்துல அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற அருமையான சகோதரர் இல்லாவிட்டாலும் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த இடத்துல இதற்கு மூல காரணமாக இருக்கிற அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்திலிருந்து நீங்கள் இந்த இடத்துல எங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் எல்லாமே உண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே உள்ளத்தின் ஆழத்தில் கலக்கத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்களானால் அவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்
தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தர் நம்மை கைவிடாதபடி இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு தேவைகளை சந்தித்து நமக்கு சுகத்தை கொடுத்து நமக்கு பலனை கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மை விட பலசாலிகள், நம்மை விட பெரிய பெரிய மக்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நானே, என் மகனே நீ கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஒருவேளை எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலில மேக ஸ்தம்பமாய், இரவில அக்னி ஸ்தம்பமாய், முன்னும் பின்புமாக நமக்கு முன்பாகவும் பின்னாகவும் நமக்கு கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தான் வேதம் சொல்கிறது. ஆகையினால மறக்காத தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே இந்த பாடலை பாடி, இந்த பாடல் தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரே. பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் முன்னும் பின்னும் காத்தவர் இஸ்ரவேலரே. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசகரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசகரம். என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே உறங்குவதும் இல்லையே என் மகனே. இஸ்ரவேலை காப்பவர் தூங்குவதும் இல்லையே உறங்குவதும் இல்லையே என் மகளே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே, உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார் கலங்காதே, உன்னை நடத்துபவர் நடத்திடுவார் திகையாதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய் கலங்காதே, நீ என் மகளே கலங்குகிறாய் கலங்காதே.
சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகளே. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுவிக்கும், நித்தம் உன்னை நடத்திடும் என் மகனே. உன்னை காக்கிறவர் காத்திடுவார், கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. உன்னை காக்கிறவர் காத்திடு, கலங்காதே. உன்னை நடத்துபவர் நடத்திடுவார், திகையாதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. உளி தாங்கும் கற்கள் உன்னை மறந்து போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உன்னை தாங்கும் கரமோ போகலாம், உன்னை தாங்கும் கரமோ சிலுவை ஜெயித்தது. உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசக்கரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசக்கரம். உன்னை ஆற்றிடுமே தேற்றிடுமே நேசக்கரம், மார்போடு சேர்த்து அணைத்திடுமே நேசக்கரம். என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. என் மகனே கலங்குகிறாய், கலங்காதே. நீ என் மகளே கலங்குகிறாய், கலங்காதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். மகனே மகளே கலங்காதே, நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமோம் இடப்புறமோம், வலப்புறமோம் இடப்புறமோம், இடம் கொண்டு நீயோம் பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயோம் பெருகிடுவாய். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். எல்லை பெரிதாகட்டும், நாவியின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். அன்பின் எல்லை பெரிதாகட்டும், நாவியின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். கிருபையின் எல்லை பெரிதாகட்டும், கிருபையின் எல்லை பெரிதாகட்டும். ஒரு கம்பீர அறுவடை உருவாகட்டும், ஒரு கம்பீர அறுவடை உருவாகட்டும். திருச்சபையே திருச்சபையே தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும், தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார்.
உந்தன் நினைவாகட்டும். ஒரு மனம் உன்னில் உருவாகட்டும். இயேசு ஒருவரே உந்தன் நினைவாகட்டும். எழுப்புதல் உன்னில் உண்டாகட்டும். எழுப்புதல் உன்னில் உண்டாகட்டும். உன் எலும்புகள் எல்லாம் மணலாகட்டும். உன் எலும்புகள் எல்லாம் மணலாகட்டும். திருச்சபையே திருச்சபையே தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். மாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பரிசுத்தத்தின் எல்லை பெரிதாகட்டும். ஆத்ம பாரத்தின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். பரிசுத்தத்தின் எல்லை பெரிதாகட்டும். ஆத்ம பாரத்தின் எல்லை இன்னும் விரிவாகட்டும். கண்ணீரின் எல்லை பெரிதாகட்டும். கண்ணீரின் எல்லை பெரிதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னில் வழிந்தோடட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னில் வழிந்தோடட்டும். திருச்சபையே திருச்சபையே தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். தேவ மகிமை உன்னில் வெளியாகட்டும். பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமாம் இடப்புறமாம் வலப்புறமாம் இடப்புறமாம் இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாங்கி தாங்கி இழைத்து போனே, தாங்கும் உண்மை மறந்து போனே. தாங்கி தாங்கி இழைத்து போனே, தாங்கும் உண்மை மறந்து போனே. தாங்கியே நடத்தும் உந்தன் கரங்களை பற்றி கொண்டே. தாங்கியே நடத்தும் உந்தன் கரங்களை பற்றி கொண்டே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். நல்ல கரவை, நல்ல உற்சாகமா. இயலாத ஏழை நாடே ஐயா. எதையும் செய்ய இயலாத ஏழை நாடே ஐயா. எல்லாமே செய்ய வைத்திடும் பாதத்தில் விழுந்து விட்டேன். எல்லாமே செய்ய வைத்திடும் பாதத்தில் விழுந்து விட்டேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். ஜெபித்தாலும் தோற்று போகிறேன், ஜெபவாழில் தளர்ந்து போகிறேன். ஜெபித்தாலும் தோற்று போகிறேன்,
ஜப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். ஜபத்தை கேட்டிடும் முன்னன் உன் கிருபைகளை நம்பி வந்தேன். ஜபத்தை கேட்டிடும் முன்னன் உன் கிருபைகளை நம்பி வந்தேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். நானும் ஆ. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ம். சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற ம். சேனையின் கர்த்தராலே ம். இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் ம். அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிஏ சிஸ்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. நான் கத்தி கத்தி பேச தேவையில்லை. கிராமத்தில் அந்த மாதிரி இடத்துல கத்தலாம். சில இடத்துல மைக் செட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், மெகா ஃபோனில் வர மாதிரி வரும். என் குரல் மாதிரியே இருக்காது. நான் என் குரலில் பேசினா அங்கே ரேடியோவில் கலைஞர் குரலில் கேட்கும். அதை கேட்டு கலைஞர் குரலில் யாரோ பேசுகிறாருன்னு எல்லாரும் வருவாங்க. அதுவும் நல்லது தான். வந்து ஐயா வாத்தியார் நல்லா தான் பேசுங்கன்னுவாங்க. கலைஞர் குரலில் கேட்கும் அவங்களுக்கு. ஆனால் இங்கே நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஏன்னா பிரசங்கத்துக்கு ரொம்ப உறுதுணை ஒளி 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 இயற்கை ஒளி, டியூப்லைட் ஒளி இருக்குது. ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்டு சிஸ்டம் ரொம்ப அருமை. சாதாரணமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு விசாரித்து பேசுவேனே, அந்த மாதிரி பேசட்டுமா? சாதாரணமாக சாதாரண இனிய தமிழ் எளிய நடை. வெரி குட். இங்கே சொல்லுகிறார் பக்தன், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம். இது எப்படி மனைவியை சேர்க்கலையேன்னு நினைக்கலாம். நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். அங்கேயே சத்தியம் வெளிப்படுகிறது பாருங்கள். ஆதியாகமத்திலும் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் ஒரே சரீரம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், அவர்கள் இருவரும் ஒரே சரீரம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நானும் என்றால் நானும் என் மனைவியும் அங்கே சேர்ந்துருது. நான் என்றால் நானும் என் மனைவியும். அதனால தான் வீடு சில பார்த்துக்கிறீங்களா, புறஜாதி கூட கிறிஸ்தவர் அல்லாதவர், நாங்கள் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னா, வீட்டில்னா மனைவியை தான் அவங்க அப்படி கேட்பாங்க. அந்த மதிப்பு மரியாதை தமிழ்நாட்டில் அதெல்லாம் இந்த மதிப்பு மரியாதையோடு பேசுவாங்க. பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு, அல்லது பெண்களை தாயாக நேசிக்கிற மதிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஆதியிலிருந்து இருந்தது. இப்போ ரொம்ப சொல்கிறாங்களே தவிர அதை கடைபிடிக்கிறது. பிரைஸ் தி லார்ட் பிரதர் வாங்க. உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னால் தான் நான் பிரசங்கமே இப்போ ஓடும். தொடர்ந்து கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் இல்லாத தப்பு. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஐயா சொல்லிட்டாரு, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஆசீர்வாதமான ஒரு செய்தி கொடுத்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிரதர்னு. அதனால் எங்கே போனாலும் அந்த போதகருக்கோ அந்த சுவிசேஷகருக்கோ ஊழியருக்கோ நாங்கள் கீழ்ப்படிவோம். அதனால் குடும்பத்தை பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலும் தேவனாகி கர்த்தர் இருவர் ஒரே சரீரம் என்று சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரம் அப்படி தெளிவாக சொல்லிட்ட பிறகு, அதனால தான் அங்கே ஏசாயா 8:18 சொல்கிறாரு, நானும், அதிலே அவருடைய மனைவி அடங்கிச்சு, என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம். யூ ஆர் எ மிரக்கல் அண்ட் சைன் டு காட். பொதுவாக புருஷனை சூரியன் என்று வைத்துக் கொள்ளலாம், மனைவி சந்திரன், பிள்ளைகள் நட்சத்திரங்கள். அப்படி நம்ம வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு பேசுறதுக்கு.
சூரியன் அதிகாலையில் எழுந்துடும், உதிக்கும். அதன் வேலையை அது கரெக்டாக செய்யும். குடும்ப தலைவர்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிகாலை அவர் எழுந்து நெடு முட்டி போட்டு ஜெபிக்கிட்டோம், எல்லாருமே எழுந்து முட்டி போட்டுருவாங்க. இப்போ இல்லை, பெருவாரியாங்க. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, ஒரு ரொம்ப சிறுபான்மையினர் தான் இருக்கிறோம். புருஷர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க இல்லை, நிறைய இடத்துல அப்படி தான் சகோதரிகள் ரொம்ப அதிகமாக மீட்டிங்க்கு வருவாங்க. அப்போது மனைவியானவர்கள் சந்திரனை போல, சந்திரன் கூலாக இருக்கும், சூடு இருக்காது. அதில் சந்திரனை பற்றி எத்தனை வர்ணனை பெண்களுக்கு சந்திரனை சொல்லி வர்ணிப்பார்கள். உண்மை எதை விட்டா மனுஷன், காற்று, பறவை, பூ, பழம், எங்களை ஒருத்தன் ஏதாவது அட லூசுன்னாவது வர்ணிச்சுக்கிறானா? அது கூட கிடையாது. அதெல்லாம் யார்கிட்ட சொன்ன, பெண்களை மதிக்கிற நாடு நம்ம நாடு. பெண்கள் நாட்டின் கண்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நானும் என் மனைவியும் ஊழியத்துக்கு போனால் ஃப்ளைட்டு விட்டு இறங்குறோம் அல்லது ட்ரெயின் விட்டு இறங்குறோம்னா கார் வந்து நிற்கும். நான் ஒண்டி போனால் ஒரே ஒரு பையன் மோட்டார் சைக்கிள் வந்து நின்று இருப்பான். ஐயா உங்களை கூட்டின்னு வர சொன்னார். அந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அது ஓடும். அப்படியாப்பட்ட மோட்டார் சைக்கிள் வந்து நிற்பான். ஆனால் 2 பேரும் போனால் கார் வந்து நிற்கும். பாஸ்டரு டைரெக்டாக வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி கூட்டிக்கிட்டு போவார். அதான் விவாகம் ஒரு கணம், குடும்ப வாழ்க்கை ஒரு கணம் உள்ளது. ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு சிற்றின்பம், ஒரு களியாட்டு, அதுக்காக நினைக்கவே கூடாது. பரிசுத்தத்தை உருவாக்க தான் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தம் அதுதான் லைனாக ரத்தன சுருக்குமா. இது வந்து 6 மணி நேரம் ஸ்ரீலங்காவில் கணவன் மனைவி ஜோடி ஜோடியாக உட்கார வச்சுட்டு 6 மணி நேரம் பேசினேன். அவ்வளோ நேரம் பேசிட்டு டயர்டாக உக்காடுறேன். ஒரு ஐயா, என்ன நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன்னாரு. பரவாயில்ல, உண்மையாகவே நான் அவரை பாராட்டுறேன். 2 ஜோடி ஜோடியா கணவன் மனைவி தம்பதியரா கப்புள் 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 ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, ஐயா எங்கள் திருமணம் கூட இவ்வளோ சந்தோஷமாக நடக்கலையா, அன்னைக்கே பிரச்சனை. ஆனால் நீங்கள் பேசின அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் எங்களோட பேசினாரு, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தானே தவிர குழப்பத்திற்காக அல்லவே அல்ல. அதை முதல்ல நம்ம இதயத்தில் மனசில் சிந்தனையிலும் பதித்து கொள்ள வேண்டும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், படித்தவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஒரு குட்டி பரலோகம்ன்றாங்க. குட்டி பரலோகம்னா பரலோகத்துக்கு நிழலாக இருக்கணும். அங்கே என்ன, உன் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, தெய்வீக பிரசன்னம் உண்டு, பக்தி உண்டு, பரவசம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. அவ்வளவும் இங்கேயும் ஆண்டவரே எங்கள் வீட்டிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நட்சத்திரங்கள் பிள்ளைகள். சுருக்கமா சொல்றேன் இந்த இதுக்கு. எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், எங்க அப்பா அம்மா ரொம்ப தமாஷா பேசுவாங்க, எங்க அப்பா அம்மா நகைச்சுவை காமெடி டைப்பு, சீரியஸா இருக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா ஜெபிப்பார்கள், எங்க அப்பா அம்மா அதிகாலையில முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்கள், அவங்க பாட்டு சவுண்டை கேட்டுதான் நாங்க எழுந்து ஜெபிப்போம், சர்ச்சுக்கு எங்களை தவறாம அழைத்து கொண்டு செல்வார்கள், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் எங்க அப்பா அம்மா கண்டிப்பார்கள், அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்துவார்கள், குறைகளை மன்னிப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள், நல்ல சுபாவங்களை எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். அப்படி உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். சில நற்செய்தி கூட்டங்கள் ஓப்பன் ஏர் மீட்டிங் நடக்கும் இல்லையா, கூப்பிடுவாங்க. நாமக்கல், திருநெல்வேலி இப்படியெல்லாம் அவ்வளோ பெரிய மைதானம், கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு அப்படி டயர்டாக அந்த மைதானத்தில் சேர் போட்டுன்னு உக்காந்து இருப்பேன். பிரசங்கம் 1 மணி நேரம்னா ஜபம் எவ்வளோ நேரம்?
எல்லாம் 2:30 மணி ஆகிடும். மிட் நைட் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. எல்லாரும் எதற்கா போய் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு வாலிப பெண், படிக்கிற ஒரு பெண், +2 இருக்கும், அழுதுனே வருது. என்னம்மா சொல்லுங்க. தினந்தோறும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை அங்கிள். அப்பா குடிச்சிட்டு வராரு, அவரு குடிச்சிட்டு வராரு, அவர் பாவம் செய்கிறாரு, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், ஜெபிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அந்த வீட்டில் கலாட்டா பண்ணி சண்டை போடுறது எங்கள் அம்மா. பாதி ராத்திரி வரைக்கும் அந்த சண்டை நிற்காது. அவரு குடிச்சிட்டு வராரு, அதுவும் பாவம், அதை சாக்கி வச்சுக்கிட்டு அம்மா கலாட்டா சண்டை. படிக்க முடியல, எங்கள் கவனத்தை we cannot concentration in studies. கண்ணீரோட ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சோம். யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் வேதம் எச்சரிக்கிறது. தான் ஆரம்பத்திலேயே யோசிக்கணும். எந்த ஒரு காரியமும் திருமணத்திற்காக பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஆரம்பத்திலேயே முன்கூட்டியே மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட எல்லாம் பேசி தீர தெளிவா, இப்படித்தான் முதல்ல அவங்க கர்த்தருடைய பிள்ளையான்னு கேட்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா வெக்கப்படாம கேட்கணும். பெந்தகோஸ்தே பாஸ்டருக்கு பிறந்த பையனா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, நான் கேஷியோ வாசிக்கிறேன், நான் எங்கே போனாலும் சொல்கிறது, ஐயா நான் சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், நான் பெந்தகோஸ்தே, ரைட்டு, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா? ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? அது எப்படி சொல்ல முடியும்? அப்போ முடியாது, போ, பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்கள் வராத, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால் கூட இன்னும் கேட்கணும் ஆவிக்குரிய கேள்விகள். குடிப்பியா, புகை பிடிப்பியா, கண்டிப்பாக கேட்கணும். இதை மட்டும் கேட்காம மேற்கொண்டு பேசாதீங்க. சோத்திரம் சொல்லுவாங்க, அல்லிலை சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் சொல்லுவாங்க. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த பீரோவில் பிராந்தி பாட்டிலே இருக்கும். அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? வரும் முன் காப்போம் திட்டம் அப்பவே கலைஞர் கொண்டு வந்தார். அதுபோல ஆவிக்குரிய ரீதியில வரும் காப்போம் திட்டம். பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லுங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். பைபிள தான் சொல்றோம். வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? God gave 10 commandments through Moses. In 10 commandments, what is the 5th? கனம் பண்ணுவாயாக. Honor your father and your mother. Or you put a honor or put a hot stone upon them. புரியல. கனம் பண்றீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு கேட்டேன். கவனிங்க, என்ன அப்படி பேசவே கூடாது. அப்பா அம்மா பார்த்து என்ன அப்படி பேசவே கூடாது, முறைக்கவே கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே ரெண்டு பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த பேசும் 2 தெய்வம் யார்? தாய் தகப்பன். அல்லேலூயா. நான் மரிக்கிற வரை அல்லது என் பெற்றோர் மரிக்கிற வரை நான் உண்மையான கிறிஸ்தவன், கண்ணியமான ஒரு கிறிஸ்தவன் என்பது உண்மையானால் என்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நாங்கள் பண்ணணும். அவங்க மரிக்கிற வரைக்கும் நாங்கள் கனம் பண்ணினோம். எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் பெற்றெடுத்த 5 பிள்ளைகளில் பவுல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கையை தட்டி எல்லாரும், நான் தான் அது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரியும், பெற்றோரை கனம் பண்றது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அதே போலதான் 3 மருமகள்களில் மரியா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் மனைவி தான். கையை தட்டு, பட்டப்பட்டா பட்டப்பட்ட. உதாரணமா நடந்த நிகழ்ச்சி தான், எல்லா அனுபவங்கள் தான். எத்தனை வருஷம் ஆகுது ஊழியத்துக்கு வந்து? 48 வருஷம் ஆகுது. எவ்வளவு குடும்பத்தை பார்த்துருக்குறோம். எங்க குடும்பத்தில் எவ்வளவு அனுபவம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட என்கிட்ட கேட்பாங்க தனியா, என்னுடைய மனைவி எவ்வளோ கொடுத்தீங்க அப்பா அம்மா கிட்ட? 1000 ரூபாய் கொடுத்தோமா. ஏன் அது பத்துமா, இன்னொரு 500 ரூபாய் கொடுங்க, அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஒரு சில வீடுகளில் போல அல்லாத ஏன் கொடுத்த 1000 ரூபாய்
பெரிய அளவில். அவங்க அப்பா அம்மா பயந்து நடுங்கி கொடுத்த 1000 ரூபாய் திருப்பி விசிறி போட்டு ஓடு. எப்பா வேணாம்ப்பா, முதல்ல உன் மனைவியை சந்தோஷப்படுத்து, அதுவா ஒத்துக்குனா கொடு, இல்லைன்னா கொடுக்காது. ஏன்னா என்னதான் வயசானாலும் அந்த ரோஷம் போகாது. பெற்றவங்களுக்கு அது தெரியுமா? போகாது. அவங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் உழைப்பார்கள். அனுபவங்கள். அடுத்தது பாருங்க, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டது? உலகத்திலே ஒரு உன்னத உடன்படிக்கை. நம்முடைய குடும்பம் ஒரு சாதாரணமானதல்ல, ஒரு அற்புதமானது, தேவன் உண்டாக்கினது. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, களியாட்டும் அல்ல, ஒரு சிற்றின்பமும் அல்ல, இச்சைகளும் அல்ல, பக்திக்குரியது. உலகத்தில் ஒரு உன்னத உடன்படிக்கை. மத்தேயு 19:6 எடுத்தவங்க படிங்க சத்தமா. இயேசுவே சொல்லி இருக்கிறார். மேத்யூ 19:6 இயேசுவே சொல்லி இருக்கிறார். பாருங்களா, இயேசு இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். Never human separate the couple because God's plan. This is God's covenant. உடன்படிக்கை. திருமணத்தில், கிறிஸ்தவ திருமணத்தில் பார்த்திருக்கிறீர்களா? வாழ்விலும் தாழ்விலும். கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் மறுபடியும் கொஞ்சம் மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை நேசிப்பேன், உன்னை கனம் பண்ணுவேன். ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுதுல்ல? சரி இருக்கட்டும், வயசாயின போதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சென்டென்ஸாக விட்டுடலாம். பிறர் முகம் பாராமல், அங்கதான் இடிக்குது இல்ல? அது முக்கியமானது. பிறர் முகம் பாராமல் உமக்காக நான் வாழ்வேன். அத உண்மையாகவே சபையில ஏன் ஏற்படுத்தினார்கள்னா பக்திக்காக, ஒரு பரிசுத்தம். ஒருத்தன் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் கூட ஆகல, கண்டபடி மிருகத்தனமா அடிச்சு பயங்கரமா குத்திட்டான். பாஸ்டர் வரைக்கும் போச்சு, கல்யாணம் பண்ணி வச்ச பாஸ்டர் வரைக்கும் வந்தார். அந்த பையனை கேட்டார், ஏப்பா கல்யாணத்தில் என்ன சொன்னேன்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னை நேசிப்பேன் எல்லாம் சொன்னேன், ஏப்பா இப்படி அடிச்சு வச்சிருக்கிற, கொடுமையாக அடிச்சிருக்கிறேன்னு. நான் எங்க அப்படியெல்லாம் சொன்னேன்? நீங்கள் சொல்ல சொல்ல நான் பின்னாடி சொன்னேன் அப்படின்ட்டான். இப்போ கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க தெரியுமா? பாஸ்டர் ஆரம்பித்து வைப்பார், அவன் சொல்லணும். இந்த பதவி ஏற்கிற மாதிரி தான் இப்போ பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அந்த பிரச்சனை வந்திருக்குது. மனப்பாடம் பண்ணி ஆகணும் கல்யாணத்துக்கு முன்னாடி, வேறு வழி கிடையாது. ஹோம்ஒர்க்கு. கேரளாவில் போய் பாருங்க, கல்யாணம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதுவும் மாப்பிள்ளைக்கு தான் நிறையா ஸ்ட்ரிக்டாக இந்த ஐயர் படிக்க வைக்கிறார். அவன் சொல்கிறான் மனப்பாடமா, நான் பிரிய மாட்டேன், அடிக்க மாட்டேன், அப்படிலாம் வருது. அதே போல தான் சட்டங்கள் ஒரு நியாயபரமான மாதிரி இருந்தாலும் உண்மையான அன்பு இருக்குமானால் இது நமக்கு ஒரு பெருச கஷ்டமாவே தெரியாது. ஒருவேளை காமெடி விளையாட்டுக்காக தமாஷுக்கு சொல்லலாம், தமாஷுக்கு ஏதாவது பேசலாம். நாங்கள் இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோமாக, ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்ல முடியும். என் மனைவி 3 நாள் 4 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க. எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு தான். எனக்கு நாளானிக்கு கல்யாண நாள், ஆனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நம்ம ஜெபிக்கலாம், அதுக்கு பதிலாக வேறு எதுனா செய்யலாம், அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு சேவை, அந்த ஞாபகார்த்தமா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2 சேரியோட வட இந்தியா வரைக்கும் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்து சந்தோஷமா இருக்கிறவங்களும் உண்டு. 365 நாளில் ஒரு 3 சேரி குறையுதான் ஒரு அம்மாவுக்கு. புருஷனை கேட்டிருக்கிறாங்க, அதான் 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, ஆனால் 3 சேரி குறையுது, எனக்கு தயவு செய்து எடுத்து கொடுங்க அப்படின்னு. புருஷன் கேட்டானா, 365 நாளுக்கு 3 நாள் குறையுது, அவ்வளோ சேரி இருந்தோம், அந்த 3 சேரி ஏன் பழைய சேரியை கட்டினாக்க குறைஞ்சு போயிடுவியோ? இது தேவையா? அப்போ ஆடம்பரத்தை உள்ளத்தில் வச்சுட்டாங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்.
வசதி ஓகே. ஃப்ரிட்ஜு வாங்கணும், பரவாயில்ல. அதுக்காக 4 ஃப்ரிட்ஜு ஒரே வீட்டில் தேவையா? ஒன்று போதுமா? போதும். அது போல தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் திருப்தியா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்க. பிரச்சனை வர்றது எதனால? எத்தனையோ குடும்பத்தில் பார்க்குறோம், கல்யாணமாகி சில மாதங்கள் சில ஆண்டுகளுக்குள்ளாக பிரச்சனை வருதுன்னா முக்கியமா 3 காரணம் இருக்கணும். என்ன தெரியுமா? அது பொருளாதாரம், நம்பர் 2 பலவீனங்கள், வியாதிகள். ஆனா ஆரம்பத்தில் கொடுக்கிற வாக்குறுதியை இதனால மீறி விடக்கூடாது, காப்பாற்றும். தாம்பத்திய பிரச்சனை, இது தனி சப்ஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்ஜஸ்ட்மெண்ட், ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அந்த கால சூழ்நிலைகளுக்கு பலவீனங்கள் அதெல்லாம் பொறுத்து, அதாவது ஒரு மிருகத்தனமாகவும் தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கக்கூடாது. எதிர்ப்பு, ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், மத்தியானம் வந்திருக்கும், அதுக்கு தாம்பத்தியத்திற்கு எதிர்ப்பு. அது பாவம், அது தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதே நேரத்தில் வாழ்நாளில் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது தானாக கர்த்தர் கொடுத்த இயற்கையான ஒரு வரப்பிரசாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் மிருகங்களுக்கும் மானிட வர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது விலக்கி சொல்ல தற்பொழுது நேரம் இல்லை. அன்பின் பரிமாற்றம், எபேசியர் 5:25, தீத்து 2:4, இந்த 2 வசனத்தையும் படித்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை அன்பின் பரிமாற்றம். சொல்லுங்க எல்லாரும். ஆமா, உங்களுக்கு முதல் அன்பு நண்பர் ஒரு மனைவிக்கு தன் கணவர், ஒரு புருஷனுக்கு ஒரு நல்ல தோழி, தோழர் வராதுல்ல, அன்ப தோழர்னா அது ஆம்பளை இல்ல, தோழி, ஃப்ரெண்டு. ஒரு புருஷனை பார்த்து உங்களுக்கு பெஸ்ட், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னா மனைவி தான். வேற யாரையா சொல்லி மாட்டிக்கணும் பிரச்சனை உண்டாக்காதீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? ஒரு மனைவியை கேட்டா என் கணவர் தான். உங்கள் உள்ளத்தில் முதல் இடம் யாருக்கு? உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க. உங்கள் உள்ளத்தில் முதல் இடம் யாருக்கு? தேவராஜ்யமா? ஆண்டவருக்கு. நல்லா சொல்றீங்க, கரெக்ட். எதுக்கு பயப்படணும்? உங்கள் உள்ள திருமணமான சகோதரிகளுக்கு இந்த கேள்வி. உங்கள் உள்ளத்தில் முதல் இடம் ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கு, எப்படினாலும் வச்சுக்கலாம். அதே உங்க உள்ளத்துல 2வது இடம் யாருடைய கணவருக்கு? மொட்டையா சொல்லிட்டீங்களா? அப்படி ஒரு தட்டு தட்டணும். என் கணவர் என்று சொல்லுங்கள், தனை நிமிர்ந்து நில்லுங்கள். ஆமா, என் கணவருக்கு. நீங்க போய் சொல்லுங்க, உங்க கணவர் இங்க வரலன்னா நான் இப்படியெல்லாம் சொன்னாங்க மீட்டிங்ல, அப்படி சொல்லுங்க. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்படு. இன்னைக்கானா கொஞ்சம் சிரிக்க வைங்க அவரை. நாங்கம்மா கணவர் கனத்திற்குரியவர். அதான் அது கணவர்னு வந்தது காரணம். ஒருவேளை உங்களை விட சம்பளம் கம்மியாக வாங்கலாம், உங்களை விட அவருக்கு அறிவு கம்மியாக இருக்கலாம், உங்களை விட அவர் அழகில் குறைவாக இருக்கலாம். கணவர் கணவரே. அந்த காலத்தில் ஒரு பழமொழி, கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஆனால் என்ன ஆச்சு? அது இப்போ எல்லாம் மாறி போச்சு. நான் புள்ளனாலும் புல்லு மாதிரி பிடிங்க போடு, எல்லாம் சொல்லி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கல்லனாலும் கள்ளத்துக்கு போடு. எத்தனை இடத்துல இப்படி கூட்டிக்கிட்டு போய் கொலை பண்ணியிருக்கிறாங்க. மனசாட்சியே கிடையாது. பெண்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சமீபத்தில் நம்மை பாதித்த 3 நிகழ்ச்சிகள். 1 ஏர் ஏசியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பன். ரொம்ப வேதனை, அதுல ரொம்ப ரொம்ப வேதனை. ஒரு அப்பா, ஒரு அம்மா, 3 பிள்ளைகள். அவர்கள் கனவு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சொந்த வீட்டில் நடந்த சோகமாதி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு வாலிபனை போலீஸார் அடித்து கொன்னுட்டாங்க. என்ன ஒரு வேதனை. தமிழ்நாடு போலீஸ்னா அதிரும் ஒரு காலத்தில். இப்போ மேகாலயா போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருது, தமிழ்நாடு போச்சு. அடுத்தது ஒரு வாலிப பெண், திருமணமான வாழ வேண்டிய ஒரு வாலிப பெண், புருஷன் வீட்டாரால் கொடுமை செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். வரதட்சணை கொடுமை நம்ம தமிழ்நாட்டில்.
ஒன்று மட்டும்தான் அலகாபாத். யோசித்து பாருங்க, எங்க இருக்கிறோம் நம்ம? மிருகங்கள் வாழ்கிற நாட்டிலே நாம் இருக்கிறோம். அன்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்ப பொறுப்பை, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை நான் அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் என்று பாடுகிறோம். ஒரு மனைவிக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, ஒரு புருஷனுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது. அன்பின் பரிமாற்றம், இதுதான் நிறைய பேர் தவறி விடுகிறார்கள். இதற்கு ஆப்போசிட் என்னன்னா கோபம். கோபம் வைராகியத்தை உண்டாக்கும். வைராகியம் சண்டைகளை உண்டாக்கும், பிறகு டிவோர்ஸை உண்டாக்கும். எவ்வளவோ பேரை மன்னிக்கிறோம். உங்கள் புருஷருடைய குற்றத்தை மன்னிக்கலாம் அல்லவா? உங்கள் மனைவியின் குறையை மன்னிக்கலாம் அல்லவா? சேர்ந்து வாழுங்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சேர்ந்து வாழும், ஒருமனப்பட்டு வாழணும். கொள்கைகள் வித்தியாசங்களாக இருக்கலாம். கணவன் ஒரு 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 மாதிரி இருக்கலாம், மனைவி ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்கிறார்களே, அதில் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ புருஷனுக்கு இதுதான் பிடிக்கும், அது சிலது பிடிக்காது, விட்டுருங்க. மனைவி ஆப்பிள் பழம் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க, விட்டுருங்க. அப்படியே தான் சாப்பிட்டேன்னா இப்போ நீங்கள் கத்தியில் வெட்டி துண்டு துண்டாக பண்ணி சாப்பிட்ற ஆளா அப்படியே சாப்பிடுங்க. அவங்க கடிச்சு சாப்பிட்றாங்கன்றதுனால அவங்கள குறை சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம மாஸ்டர் காப்பி அம்மா இப்படி சுபாவம் ஒரு வேளை இருக்கலாம். அப்போ கத்தி ஏது அந்த தோட்டத்தில் கடிச்சாங்க, பாதியை கொண்டாந்து புருஷனுக்கு கொடுத்தாங்க. புருஷனுக்கு தானே கொடுத்தாங்க, அவரும் வாங்கி சாப்பிட்டார். இப்படியே கடிச்சிட்டு எச்சில் பண்ணி கொடுக்கறது யாங்கிட்ட ஃபர்ஸ்டே கூடாதா? அப்படி அவர் கேட்கலையே. இருவருமே வீழ்ந்தார்கள். அதிலே கூட ஒரு ஒற்றுமை பாருங்க. தேவனாகி கர்த்தர் நம்ம இதை சாப்பிடாம விட்டுட்டா யார் தப்பு செய்தாங்களோ ஏவாளை தொத்திருவாரு தோட்டத்தை விட்டுன்னு ஒரு தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் துரத்தனா. 2 பேரையும் துரத்தட்டோம்னு சொல்லிதான் அவரும் வாங்கி சாப்பிட்டாரு. அவர் நினைத்தபடியே தேவனாகி கர்த்தர் 2 பேரையும் தோட்டத்தை விட்டு துரத்தினார். ரன்னிங் ரேஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. போயிட்டாங்க, தோட்டத்தை விட்டு போயிட்டாங்க. அவர்கள் செய்தது பாவம் தான். முதல் ஒற்றுமை பாருங்க, நேசித்தார், கீழ்ப்படிந்தார். தேவன் சொன்னதை மீறி கீழ்ப்படிந்தார். அதுதான் பெரிய பிரச்சனை. மற்றபடி வீட்டில் நல்ல ஆலோசனை மனைவி சொல்லுவாங்க, நல்ல ஆலோசனை புருஷன் சொல்லுவாரு. அதில் அன்பின் பிரமாணத்தை நிலைநாட்ட வேண்டும். சகோதரிகளை ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு முறை உங்க புருஷன் ஒரு வேலை சொல்றாரு, போய் கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. 2வது முறை ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு சொல்றாரு, போய் கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. 3வது முறை 2 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு சொல்றாரு, போய் கொண்டாந்து கொடுக்குறீங்க. 4வது முறை ஒன்று சொல்றாரு, அன்பாவே கொண்டாந்து கொடுப்பீங்களா, டப்புனே தந்து வைப்பீங்களா? உண்மை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. எழுப்புதல் வந்து விட்டதையா. எப்ப தப்ப ஒத்துக்கிட்டீங்களா நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, இது ஒண்ணு போத. எனக்கு பாயிண்ட் நான் நிறைய விட்டுட்டேன். இப்போ ஜம்ப் பண்ணிடலாம், ஜம்ப் பண்ணிட்டா முக்கியமானது போடலாம். ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆனா நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் புருஷன் எத்தனை முறை சொன்னாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே செய்யலான்னு ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் புருஷனும் சரி மனைவியும் சரி, செல்போனை நான் ஒரு நாளைக்கு உபாசம் தொடமாட்டேன். அதுக்கு ஒரு உபாசம். வாரத்துக்கு ஒரு நாள் செல்போனை நான் தொடமாட்டேன். 24 ஹவர்ஸ் அப்படி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் வச்சுட்டா சனிக்கிழமை காலையில் தான் அதை தொடணும், அல்லது பசங்க கிட்ட கொடுத்துடணும். சொல்லிட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக அவர் செல்போனை தொடமாட்டார், என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தை ஜெபத்திலும் வேண்டுதலிலும் செலவிட்டு பாருங்கள். ஒற்றுமை வளரும் உங்கள் குடும்பத்தில். கணவன் மனைவி, அம்மா பசங்க தூங்கின்னு போட்டோம், கணவன் மனைவி ஒருமனப்பட்டு கரம் கோர்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. தினந்தோறும் உங்களுக்கு புதிய வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அதான் பவுல் எழுதுறாரு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அப்ப என்ன அர்த்தம்? பிஃபோர் கோ டு பெட் ஆல் யுவர் ஆங்கரி கம் டவுன் டு கூலிங். கூல் 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 கூல். ஏற்கனவே நான் சொன்னேன், 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு. அதுல ஏதாவது பெண்டிங் இருந்தா கணவன் மனைவி பசங்க தூங்கிட்ட பிறகு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்து மீதி நேரம் சிரிச்சுட்டு
தோங்கணும். அந்த மூஞ்சியை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. அதெல்லாம் ஆரம்பத்திலே நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. வயசு ஆக ஆக அழகும் குறையும். அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிரதர், கர்த்தருடைய சித்தத்தை மீறிட்டேன், ஆண்டவருடைய சித்தத்தை மீறி இந்த பொண்ணை நான் கட்டினேன், வேற ஒருத்தரை கர்த்தர் காட்டினாரு, ஆனா அதை மீறி இந்த பொண்ணை கட்டினையா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னாரு ஒருத்தர். அவர் இந்த வார்த்தையை சொல்றப்போ 98 வயசு. இதுக்கு மேல அவர் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு கர்த்தருக்கு சித்தமானது என்னைக்கு செய்யறது? 4 பேர் தூக்கின்னு போறாங்களே, இப்ப அது கூட வண்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ அந்த பாயிண்ட சொல்லக்கூடாது. யோசிக்காம பண்ணிட்டேன் இருக்கட்டும். கர்த்தர் அதை அவருடைய சித்தமா மாற்றுவதற்கு ஜெபம் பண்ணுங்க, மாத்திடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய சித்தம் இல்லாதே நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் இன்னைக்கு அவர் சித்தமா கையெழுத்து போடுறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் தம்பதியராக இன்று முதல் இணைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருவரும் பரலோக வாசிகளாய் மாறிவிட்டார்கள். எப்போ? அன்பின் உடன்படிக்கை விட்டு மீறவே கூடாது. அன்பு 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 அன்பு. ஒரு புருஷன் மான், ஒரு மனைவி மான். சரியான தாகமா ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. தண்ணீர் ஒரு இடத்துல ஒரு சின்ன பள்ளம், கொஞ்சோண்டு தண்ணி, 5 லிட்டர் கூட அதுல இருக்காது. மான்கள் எவ்வளவு குடிக்கும்ல நல்ல தண்ணி. மான்கள் நீரோடைவா. எந்த காலத்துல நான் சின்ன பையனா படிக்கிற 8ஆம் கிளாஸ் படிக்கிற அப்பத்துல இந்த பாட்டு இருக்குது. திரும்ப 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 பாராத்தில் அதை பாடுவேன். அது மாதிரி தண்ணியை தேடி ஓடுது. ஆண்மான் சொல்லிச்சான், எனக்கு வயசாயிருச்சு, நான் செத்துட்டா கூட பரவாயில்ல, நீ சின்ன பொண்ணா இருக்கிற, இதை குடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பழிச்சுக்கோ அப்படின்னு. இல்லாத்தா, நீங்க பழிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கு எதுனா சேவை செய்வீங்க. நான் சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் என்ன பிரயோஜனம், நான் வேணா விட்டு கொடுத்துறேன், நீங்க குடிங்க அத்தான்ச்சான். இப்படி அன்பின் போட்டி. நீங்க குடிங்க, இல்ல நீ குடி. ஆண்மான் பெண்மான், கணவன் மனைவி போட்டி. முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, எதுக்கு போட்டி? 2 பேருமே 1 2 3 சொல்லிட்டு தண்ணியில வாய் வச்சு 2 பேருமே சமமா குடிக்கலாம். எது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் இருக்கலாம்னு. ஓ, இது நல்ல ஆலோசனை தான் அப்படின்னு 2 பேரும் தண்ணியில வாய் வச்சாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, தண்ணி குறையவே இல்லை. வாட் இஸ் த சீக்ரெட்? மனைவி குடிக்கட்டும்னு புருஷன் விட்டு கொடுக்குறாரு, புருஷன் குடிக்கட்டும்னு மனைவி விட்டு கொடுக்குறாங்க. மான்களுக்கு 5 அறிவு கொண்ட மான்களுக்கு இருக்கிற அறிவு கூட 6 அறிவு கொண்ட மானிடர் வர்க்கத்திற்கு இல்லையே என்பதுதான் வருத்தம். வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, குடும்ப ஜெபம் பண்ணீங்களா, போயினே இருப்பார். நீங்க ஏன் பண்ணல குடும்ப ஜெபம்? எனக்கு பிஸி. சில வீடுகளில் புருஷன் சொல்ற வார்த்தை இல்லையா, நானும் என் பிள்ளைகளும் தேவனுக்கு சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக நாங்கள் இருப்போம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒவ்வொரு காலத்துக்கு ஆண்டவர் படைத்திருக்கிறார், பிரகாசிக்கிறது. சூரியன் இனிமையான ஒளியை கொடுக்கிறது, சந்திரன். பிள்ளைகள் மின்னுகிறார்கள். உன் பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போல மின்னுவார்கள். நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா? எண்ணி பார், ஆபிரகாமுக்கு சொன்னார். பழுகி பெருகி விட்டோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு நம்ம இந்தியா. ஒரு காலத்துல சைனா இருந்தது, இப்போ மாறிச்சு. சைனாவோட ஓவர்டேக் பண்ணிச்சு மக்கள் தொகை. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு. அப்படி என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் பெருகுகிறார்களோ சுவிசேஷம் பெருகணுமா இந்த தம்பதியர் கிட்ட தான் இருக்குது. நற்செய்தி அறிவிக்கிற தம்பதியர் பாக்கியவான்கள். பாஸ்டர் தான் செய்யணும், சுவிசேஷகர் தான் இதை செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. அப்படி இல்லை. நம்ம ஊழியத்தினுடைய சீல் போட்டுங்க, கைப்பிரதி கொடுங்க, உபாச ஜபத்துக்கு வருவாங்க. இது யார் செய்யணும்? பிரதர் செய்வாரா? பிரதர் விஜயகுமார் தான் செய்யணுமா? இங்க வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு பக்கம் ஊழியத்தை விட்டுறவே கூடாது. கிறிஸ்தவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மிஷினரி என்று ஒரு மிஷினரி சொன்னார்.
என் காரில் பாருங்க, பைபிள் கொஞ்சம் புதிய ஏற்பாடு கைப்பிரதி எல்லாம் இருக்கு. எங்கனாலும் நின்று டப்பு டப்பு நின்று பேசும். யாருமே இல்லைனா கூட என் மனைவியை கூட்டின்னு போயிடும் ஆந்திரா பக்கம். கொஞ்சம் பயந்தான் அவங்களுக்கு. நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீ பாடு. ஏன்னா வந்து போட்டு அடிச்சுட்டானுங்கன்னா இப்போதான் மிருகத்தனமாக இருக்குது உலகமே. சுவிசேஷகரில் அடிக்கிறது, புதிய ஏற்பாடு பிடிச்சி தூக்கி விசிறி போடுறது. அப்படியா பட்டவங்களுக்கு ஐயோன்னு தான் நான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் என்றால் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஜெபிப்பது. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்கம்மா ஐயா, மீதி 3/4 மணி நேரத்துக்கு மேலே தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக நம்மளால் முடிஞ்சது ஜெபம். முதல் காரியம் ஊழியம் ஜெபம். அடுத்தது செயலாற்றுங்கள். கைப்பிரதி கொடுக்கலாம், மௌன ஊழியம். ஒன்றும் பேச வேணாம், சார் இதை படிங்க வீட்டில். கொஞ்சம் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு இடம். ரிச்சி ஸ்ட்ரீட் எவ்வளோ சீரியஸாக ஸ்ட்ரிக்டான ஒரு ஏரியா. அது ஒரு பிரச்சனை வந்தால் வெட்டி போட்டு போயினா இருப்பான். மாலை வணக்கம் அன்பர்களே, நான் மெகாஃபோன் எடுத்தேன். மாலை வணக்கம், புதிய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்து அற்புதங்கள், வாழ்க்கை வரலாறு, மோட்சம் உண்டா, நரகம் உண்டா, அங்க யார் யார் போவார்கள், இயேசு எம்பெருமான் இதில் பேசி இருக்கிறார். அப்படி இந்துக்கள் பாணியிலே பிள்ளை 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 பிள்ளான்னு வந்து வாங்கிட்டான். ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான், இப்படி மார்ச்சிக்குன்னு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சா வந்து, சார் சார் சாரி சார் கொடுங்க சார். உள்ளத்தில் பேசினாரா இல்லையா? நான் ரொம்ப வருத்தப்பட்டது எதுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கொண்டு வராமல் போனேனே, அதுக்கு தான் வருத்தம். நம்ம நினைக்கிறோம் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க. கொடுத்து பார், நின்று பேசிப்பார். கேஜி கண்டிக்கல, நல்லா இப்படி ஒரு ரோடு இப்படி ஒரு ரோடு அப்படி ஒரு ரோடு, இந்த பக்கம் நின்ட்டேன். ஒரு நல்லா மேடா ஒன்றும். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, 1/2 மணி நேரம் இயேசு பற்றி 2-3 கிறிஸ்துங்க வந்தாங்க. ஐயா எங்களுக்கு பயமாயிடுச்சியா, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்கன்னு. ஒரு இந்து மனிதன் இந்த பிரசங்கத்தை கேட்டு, எங்கள் பையன் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மகன் மகிமதாஸ் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவார். ஃபுல்லாக வீடு வீடாக போய் நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், வேண்டாம் ஐயா ஒன்றும் வேண்டாம், நாங்கள் போகிறோம் இன்னொரு இடத்துக்கு. இந்த வடை இந்த டீ குடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். அவருக்கு ஒரு பொருத்தனை, நேர்த்தி கடன். ஒரு 2 வடை ஒரு டீ, இந்த 2 வடை ஒரு டீ, இது முக்கியம் அல்ல. அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டார் பாருங்க, அவர் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார். நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. முடிக்க மனமின்றி முடிக்கலாமா? இன்னும் இருக்குது கொஞ்சம், சரி பார்க்கலாம். குட் ஃப்ரெண்ட்ஷிப், பிரசங்கி 4:9-12 குறிச்சிக்கங்க. இனி நானே சொல்லணும் போகிறேன். அதான் சொன்னேன் 6 மணி நேரம் கூட பத்தாது, ஆனால் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கலாமா? குட் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு நட்பு, நண்பர்களாக. ஏற்கனவே டச் பண்ணிட்டேன். நண்பர்களாக இருங்கள் சகோதர சகோதரி. கணவன் மனைவியாக என்று மட்டுமல்ல, நண்பர்களாக இருங்கள். நகைச்சுவைக்கு நேரம் ஒதுக்குங்கள். சுவைகளில் சிறந்தது சொல்லுங்க சத்தமா, நகைச்சுவை. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. பூக்களிலே சிறந்த பூ சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விஜயகுமார் ஐயா எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இதை கடைபிடிச்சு பாருங்களா. உதாரணமா உங்க கணவருக்கு கோவம் வந்துருச்சு, 30, 40, 50, 60 டிகிரி ஏறுன்னு போய் நாக்குது. என்ன பண்ணுவீங்க? இன்னும் கிருஷ்ணால ஊத்தி எரி வைப்பீங்களா, இல்ல பெட்ரோலை ஊத்தி பத்திக்கு வைப்பீங்களா, சில்லுன்னு குளிர்ச்சியான தண்ணீரை ஊற்றி கூல் டவுன் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? எப்படி ஐடியா சொல்லுங்க. ஆளுக்கு ஒன்று பார்க்கல, நானும் கடைபிடிக்கிறேன். இனிமே என் மனைவிக்கு கோவன்ட்டா நான் கடைபிடிக்கிறேன். அப்படி பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணுறது நான் இல்லை. அதனால வருங்காலத்துக்கு ஆயத்தமாகுங்கள். எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த செய்தி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி புருஷனா இருந்தா, அம்மா நீ கோவப்பட்டா கூட கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரி அவ்வளோ அழகா இருக்கிற, ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களா. இல்லை ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டி அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு
இதை முதல்ல சாப்பிடு. இந்த சாப்பிட அப்புறம் பேசிக்கலாம் சொல்றீங்களா? அதே போல புருஷனும் கோவம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசுல கான்வென்ட்ல எல்லாம் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிக்கிறீங்களா? கல்யாணம் ஆனாவே நிறைய பேர் விட்டுறாங்க. அதை நான் ஒன்றும் வெளியில தெருவில் ஆட சொல்லலையே. சோளிங்கர் கிறிஸ்தவ போர்டிங்ல படிச்சாங்க ஐயா. என் மனைவி அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறப்போ அவங்க என் தங்கச்சி அவங்க பெரியப்பா பொண்ணு 3 பேர் 3 ரோசஸ் மாதிரி போவாங்க வருவாங்க. ஆனால் ஒரே கிராமம். என் மனைவி சின்ன பொண்ணா இருந்தப்போ அதான் அப்பெல்லாம் அதை கட்டிக்கு போனாலாம் தெரியாது, சொந்தக்கார பொண்ணு அவ்வளோதான். அவங்க அவங்க என்னுடைய தங்கச்சி என் மனைவினுடைய பெரியப்பா பொண்ணு 3 பேரும் ஒரே கிளாஸ். சோளிங்கர் மேரி மெக்லின் ஹாஸ்டல் அண்ட் குல்லேட் ஹை ஸ்கூல். அப்போ ஃபங்க்ஷன் வைப்பாங்க அங்கே, கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன். நாங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் வருவோம் அதுக்கு, வெள்ளாத்தூர்ல இருந்து. என்னது, என் தங்கச்சி எங்கள் அத்தை விட்டு பொண்ணு ஒன்று, இன்னொரு அத்தை விட்டு பொண்ணு இப்போ இயேசு கிறிஸ்து இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் அதுக்கெல்லாம் இதுங்க ஆடுது டான்ஸ். நாங்களும் பார்க்குறோம், எங்கள் அண்ணன் நான் எல்லாரும் பார்க்குறோம். வளர்ந்தோம். இப்போ நான் 16 வருஷம் கேப்பு வந்து பார்த்தா நல்லா வளர்ந்து வாலிப பொண்ணா சோத்துறனா ஆனால் நான் தான் கூப்பிடுவாங்க. சரி எங்கெங்கே எதுக்குடா பொண்ணு காலையிறதுன்னு சொல்லி பார்த்து பேசி அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் இல்லை ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடலையா. நான் ஆட வேண்டியதாயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு நான் கேட்டேன். சரி ஒரு பக்கம் ஏமாற்றமா இருந்தாலும் ஏமா குடும்பத்தில் மூத்த பொண்ணா பிறந்துட்டேன், எவ்வளோ பேர் வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் ஒத்துக்கல? நான் ஊழியக்காரன். ஏன்னா 7 வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இந்த ஜோல் நான் பேக் மாட்டிக்கிட்டு கைப்பிரதி பைபிள் போட்டும் ஊர் ஊராக போய் வரும். கண்ணெல்லாம் சுத்தம், கலர் கலராக வரும். பசின்னு கொடுமை. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். பைத்தியக்காரன், உனக்கு ஒன்றுமே தெரில, நெட்டு லூஸ் ஆயிடுச்சு, உன்னை நம்பி உனக்கு யார் பின்னாடி சோறு போடுவாங்க? சொந்தக்காரு. நான் சொன்ன சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இன்னும் ஒரு சில சொந்தக்காரு, அடாப்பாவி சின்ன வயசு துடுக்குத்தானே, இப்போ ஒன்றும் தெரியாது, உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? கல்யாணத்தை பற்றி யோசித்ததே கிடையாது. அப்போ என்னையும் நம்பி ஒரு ஐயா கொடுத்தாரு. யாரு? மாமனார். போன 13ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இப்போ 13ஆம் தேதி, இப்போ நாளான்னைக்கு ப்ரேயர் மீட்டிங். எல்லாரும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்பெஷலி அவர் பிலவட் பிரதர் விஜயகுமார். அவ்வளோ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க மேடையில் பிரசங்கம் பண்றப்போ சர்ச்சுங்களில் வந்து பேசுறப்போ நானும் எங்கள் அப்பா அம்மாவோட வந்து உங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், அந்த படிக்கிற வயசுல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிரிச்சுனே இருக்கலாமே அப்படின்னு தான் நான் உங்களை ஒத்துக்கணும். நாங்கள் நான் சொன்னேன், ஏன் அங்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான், உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானா இருப்பேம்மா அப்படின்னு சொல்லி, அம்மா 40 வருஷம் முடிஞ்சு இப்போ 41வது வருஷம் நடக்குது எங்களை கல்யாணம் ஆகி. நான் கொடுத்த வாக்குறுதியில் நான் உண்மையாக இருக்கிறேன். டெய்லி 3 ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுருக்கிறேம்மா. எனக்கு எவ்வளோ ஜோக் தேவைப்படுதுன்னு பாருங்க. இருந்தா கொடுங்க, இருந்தா கொடுங்கள் கடனாக. ஆமா, சில டைம்ல சொல்லுவோம் ஜோக்கு, இது எப்போ சொல்லிட்டீங்களே, இது பழசுன்னுவாங்க. பழையதா இருந்தாலும் இது புத்தம் புதிய காப்பி, சிரித்துக்கொள். சில டைம்ல மானத்தை வாங்கிடுவாங்க. எல்லாரும் எதற்கா ஒரு ஜோக் அடிப்பேன், யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்பா ஜோக் அடிச்சாரு எல்லாம் சரிங்கன்றாங்க. அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க நான் அடிச்சது ஜோக்குன்னு, மானத்தை காப்பாத்துறாங்களாம். அப்படி வாழ்க்கை ஓடி நெருக்குது பாருங்க. எப்படி 40 வருஷம் முடிஞ்சிச்சா, உன்னை எத்தனை வருஷமா தெரியல, சிரிச்சுனே போய் சேரு பரலோகத்துல. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை ஒரு பாரமா நினைக்காதீங்க, அது ஒரு லகுவா நினைங்க, மகிழ்ச்சியா நினைங்க. சொல்லுவாங்க 3/4 பாகத்துக்கு மேல பவுலையா அவர் மனைவியோட வந்துடுவாரு. அவர் தனியா நம்ம பார்க்க முடியாது. எங்கெங்கோ போறோம், வட இந்தியா தென்னிந்தியா இப்போ கூட போறோம். அவங்க அப்பா மறித்ததுனால ஓடியான்ட்டோம். 10 நாள் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா மூத்த மகள் ஸ்டடி பண்ண முடியாது. அதே போல் இலங்கைக்கு போயிருந்தோம். 20 முறைக்கு மேலே மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்,
எவ்வளோ பேர் வராங்க, ஒருத்தராதான் மனைவியை கூட்டின்னு வரதில்ல. ஐயா பாருங்க மனைவியோட வந்துட்டாரு. ஒரு ஹானரபிள் நல்ல மீட்டிங். ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாள் எப்படியோ 2 பேரும் இருப்போம் ஒன்னா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்கள சில இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க சகோதரிகள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 3 இடத்துல அவங்களுக்கு ப்ரோக்ராம். நான் ஒரு 4-5 இடத்துல முடிச்சுட்டு காலையில் என் மனைவியை விட்டு பிரிஞ்சுவேன், நைட்டு தான் பார்ப்பேன். எப்படி இருக்கும் அது வெளிநாட்டில். நாங்கள் ரொம்ப பத்திரமா. ஒரு முறை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுக்கிறேன். அந்த ஐயரு பாஸ்டரு அவங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இவங்களை சர்ச்சுகளை விட்டுட்டு என்னை பார்த்து, ஐயா விட்டுட்ட பார்த்துக்கிட்டு பாரு. ஓகே ஓகே, நைட்டு தான் பார்த்து பேசுவோம். அவங்க ஊழியம் எப்படி இருந்தது, எங்கள் ஊழியம் எப்படி இருந்தது. அப்படி சந்தோஷமா போங்க. எதுக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பிரச்சனை? நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேலாவது. கடைசியில் சாகரப்போ துடிச்சுக்கணும், மனைவியை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலன்னா அது ஒரு ரிமார்க்கா நிற்குமா இல்லையா? ஆவி அலையும், தடுமாறும், போராடும். ஆவி போராடும், ஆண்டவர்கிட்ட போறதுக்கு போராடும். அங்க பிசாசு எடுப்பான். இல்ல இவன் இந்தந்த தப்பு செஞ்சா இன்னும் மன்னிக்கப்படல, முன்கூட்டியே ஆயத்தப்படுங்கள், சாவதற்கு ஏதுவானதை ஸ்திரப்படுத்து. அதனால சாவ சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல, முதல்ல அதை ரிசர்வேஷன் பண்ணி வை. சால்வேஷன் டிக்கெட்டு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஆம். எப்போ? கரெக்டா சொல்லணும். நான் பிறந்தது கூட அவ்வளோ ஈஸியா ஞாபகம் வராது. இப்ப கூட பாருங்க யோசிக்கிறேன். ஆனா ரட்சிக்கப்பட்டது 8/10/77 அப்படி சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட நாள் இதே காட்பாடி KIA இன்ஸ்டியூட் எலக்ட்ரீஷியனா படிச்சுனுக்கிறேன் காலேஜ். அங்க படிக்கிறப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்த சண்டை வாசல்ல ஒரு விழிப்பு ஜபம் வச்சாங்க. ஒரு வேன் வந்தது. சி சாமுவேல் ஐயான்னு ஒருத்தர், பிரதர் கூட தெரியும்னு நினைக்கிறேன். சி சாமுவேல் ஐயா ஓட்டேரி மேய்ப்பனின் குரல். என் வயசு பசங்களுக்கெல்லாம் தெரியும், பசங்கன்னு சொல்றேன், வயசாயிடுச்சு. அதில் தான் வந்தாங்க. ஒரு அண்ணன் வந்தார் வேன் எடுத்துன்னு. பக்தி ரொம்ப அவரு. நான் கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் கம்முன்னு இருப்பேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாராவது அப்படி ஒரு டவுட்டாக இருந்தால் இன்னைக்கு இதை முடிச்சுடணும், ரெக்கார்டு பண்ணணும், பதிவு பண்ணணும் உங்க பேரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டவுட்டா இருக்குதா அதையும் பண்ணிடணும், கிளியர் பண்ணிடணும். நிறைய ரெனிவல் கூட்டின்னு போனாங்க. தம்பி நம்ம எல்லாம் வேனில் போகலாம், அங்கே போய் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு பாருங்க வந்துட்டானுங்க. வேன் ஆசையில் வந்துட்டாங்க. எனக்கு வேனு காரு இதில் ஏறது சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். 10 பேர் ஏறிட்டோம். அங்கே ஒரு 5 பேர், அங்கே பேர் சொந்த வாசல் ஆய்வாளர் மாளிகை. 9 மணி ஆச்சு நைட்டு. என் கூட வந்தாங்களா, பவுல் பசி எடுக்குதுரா, நீ தானே கூட்டின்னு வந்தா, போய் கேளுறா, போடான்னு எங்களை கூட்டிக்கிட்டு போனார் ஒரு அண்ணன். அவர்கிட்ட போனோம். பக்தியா கிட்டார் வாசனுங்கிறார். டைம் பாட்டு. அண்ணே சொல்லு தம்பி. என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் பசி அண்ணே. எனக்கு கூட தான், அதை சொல்லக்கூடாதுல்ல. என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் பசி அண்ணே, சாப்பாடுங்க. தம்பி இந்த இரவு நாம் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்க போகிறோம். அப்படி கண்ணை மூடினவர் தான். பக்தி திறந்து பார்க்கவே இல்லை, உபாசம். அப்புறம் விழித்திருந்து இந்த 2த்தையும் போய் சொன்னேன். போய் உன்னை நம்பி வந்தேன் பாரு, திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஏற்றுக்கினேன். காப்பி ரெடின்னு நாங்கள் பாருங்க ஒரு இடத்துல அண்டா நிறையா காப்பி வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, 4 பக்கமும் இந்த தகவல் கொடுத்துருக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களை வர வச்சுக்கிறாங்க. பையனுங்க பெண் பிள்ளைகள் எல்லாருமே கோ எஜுகேஷன் காலேஜ் மாதிரி வந்துட்டாங்க. ஓடு அவன் 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கிறான். பசி வேற வழி இல்லை. எனக்கு நான் மனசாட்சி இவங்களை கூட்டிக்கிட்டு வந்து பட்டினி போட்டுமே அப்படின்னு. ஆனால் உபாசனை அந்த அண்ணாங்க சொல்லலை. இதான் நயங்காட்டி பயில் காட்டி இதான் உபாசனை. நான் வந்திருக்க மாட்டேன், என் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இப்படி தான் நான் போய் சேர்ந்தது. 12 மணிக்கு மேலே 12 மணி வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தோணலை. பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு ஐயா தான், சாமியல் ஐயா தான் பேசினாரு. ஒன்றும் தோணலை. எப்படா முடிய போது அங்கே போய் ஹாஸ்டலுக்கு சேரலாம் அப்படின்னு. இதே காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்லேருந்து தான் போகணும் ஹாஸ்டல்லேருந்து. 12 மணிக்கு மேலே செகண்ட் செக்ஷன் ஸ்டார்ட்.
சாமுவேல் சொன்னார், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாரும் என்று சொல்லி தன் மார்பிலே அடித்து கொண்டான். என்ன நடந்தது எனக்கே புரியல. நான் அடிச்சுக்கிட்டு இப்போ அதை செய்து காட்ட முடியாது. உருண்டு பரண்டு அழுது கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். எப்படியோ 2 மணி நேரம் போச்சுன்னே தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா வெளிச்சமா இருக்குது உலகமே. 8 பேர் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் கெட்டியா பிடிச்சுனுங்கிறாங்க. என்னப்பா ஆச்சு எனக்கு? ஏன் அப்படி பிடிச்சுனுக்கிறீங்க? உருண்டு புரண்டு ஒரே சத்தம், அழுத, பற்பல பாஷையெல்லாம் நீ பேசின எனக்கு ஞாபகம். பவுல், இயேசு உன்னை தொட்டு இருக்கிறார். சாமுவேல் ஐயா வந்து சொல்லு என்ன நடந்தது. நான் சொன்னேன், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி விட்டார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பரிசுத்த ஆவி யார் யாருக்கு வேணும்னாரு. முதல்ல போய் முட்டி போட்டேன், எதுவுமே கேட்கல. டேய் பவுலே நம்மளை கூட்டிக்கிட்டு வந்தானே, அவனே போய் முட்டி போட்டான்டா, நம்ம கூட எல்லாரும் போய் முட்டி போட்டலான்டான்னு இவங்க பேசி அவங்களும் வந்து என் கூட முட்டி போட்டாங்க. அன்றைக்கு அத்தனை பேரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்று மறுநாள் முதல் துவங்கியதுதான் காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட்ல 3வது மாடி மொட்டை மாடியில ஜெப குழு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிதான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஏதாவது ஆண்டவருக்காக அந்த துடிப்பு அப்ப ஆரம்பிச்ச, படித்து கொண்டு இருந்த பொழுதே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழிய துடிப்பு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் குறையில. கிராம ஊழியமா ஓடு, தெரு தெருவா போய் சுவிசேஷம் அறிவி. நான் இவ்வளவு தூரம் பெரிய ஆளாயிட்டேன், மலேசியா சிங்கப்பூருக்கு போய் வர்றேன், ஸ்ரீலங்கா போய் வரேன், எனக்கு கிராம ஊழியம் பிடிக்காது, தெருவில் போய் நிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது சொன்னவனே கிடையாது. சந்தேகம் வந்தா கூப்பிடுங்க, கிராமத்துல தெருக்களில வர்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம தெருவில் நின்று பேசுறப்போ அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அங்க ஒரு ஜீவ கிரீடம் உங்களுக்கு ரெடி. பதிலுக்கு நீங்க அடிச்சுட்டு வரக்கூடாது. ஸ்டாப் ஸ்டாப், ஜீவ கிரீடம் தயார் பண்ணது நிறுத்து நிறுத்து. அவன் வேற மாதிரி ஆயிட்டான், எனக்காக அடி வாங்காம வேற மாதிரி ஆயிட்டான். அப்படி கிறிஸ்துவுக்காக அடி வாங்கறதுக்கும் ஒப்பு கொடுக்கணும். என்னைக்கு பைபிளை நம்ம கையில் எடுக்கிறோமோ, கிறிஸ்துவுக்காக அடி வாங்கவும் மரிக்கவும் தயாரா வரணும். அவங்க தான் ஊழியக்கார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஊழியக்காரன் தான், ஆனாலும் எனக்கு வந்துருச்சோன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், அப்படியே கோதுமை மண்ணாக. பரிசுத்தம், காட்ஸ் டிசையர். ஆதியாகமம் 2:18 படிங்க. முடிந்தது நேரம், நான் அந்த சப்டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லே சொல்லுங்க. காட்ஸ் டிசையர் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரின் தீர்மானம். அதனால தான் குடும்பம். யோசித்து பாருங்க, நான் மட்டும் அனுபவிக்க வேண்டிய தனி ஆசீர்வாதம். ஏவாள் அம்மையார் வருவதற்கு முன்னாடி ஆதாம் மட்டும் வளாத்தி நின்றார். அவரே பழத்தை பறித்து சாப்பிடுவார், போவார், வருவார், தூங்குவார், சில மிருகங்கள்கிட்ட பேசிட்டு வருவார். அதுங்குரிய பாஷையில் ஏதோ சும்மா அப்படி. ஏவாள் அம்மையார் வர்றதுக்கு முன்னாடியே மிருகங்கள் பொம்மையாக செஞ்சு ஆதாங்கிட்ட கொண்டு வந்து பேர் வை, நீ வைக்கிற பேர் தான். இப்போ யானை வளாத்தி நிற்குது, அதே மாதிரி ஒரு பொம்மை ஆதாமுக்கு முன்னாடி இருக்குது, யானை பொம்மை. யானை, பூனை அப்படி போகுது, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட பூனை. பூனை பொம்மை இருக்குது, பூனை. என்னென்னலாம் பேர் வச்சாரோ, தனக்கு மனைவி வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடமையை கரெக்டா முடிச்சிட்டார். இப்போ மனைவி வந்த பிறகு இந்த வேலையை வச்சிருந்தாருன்னா, இப்போ ஆதாம் சொல்லியிருப்பாரு, இது யானை. ஏவாள் கிட்ட முடியாது, இது கோணை. கரெக்டா? இப்படி ஒண்ணுத்துக்கு ஏறுக்கு மாறா பேசி அங்க ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். சீக்கிரமா பேர் வச்சிருக்க முடியாது. நான் எல்லாம் முடிச்சிரு, ஒரு நல்ல தூக்கம் தூங்கு, அதுக்கப்புறம் ஒரு மனைவி வரப்போகுது, அதுக்கப்புறம் நீ உருப்படியா தூங்குவியோ தூங்க மாட்டே தெரியாது. ஆண்டவருக்கே தெரிஞ்சிச்சு பாருங்க, என்ன மறைக்கூடாது இல்லையா? கரெக்டா நல்ல ஒரு அயர்ந்த நித்திரை வாழ்க்கையில அவரு தூங்கின முதல் நல்ல தூக்கமும் அதுவே, கடைசி தூக்கமும் அதுவே. ஏன்னா அப்ப தூக்கம் மாத்திரம் கிடையாது.
ஆண்டவரே வர வச்சார். பார்த்தா அம்மா நிக்குது. பேர் வச்சதே ஆதாம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். ஒற்றுமையாக உட்காந்து பேசுங்க, சிரிங்க, ஒருமனப்பட்டு பிளான் பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்க, காலை ஜபம், இரவு ஜபம், காலை குடும்ப ஜபம். காலை குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா? இரவு குடும்ப ஜபம். மத்திய பிரதேசம் ரொம்ப போயிட்டா தலைநகரம் வேலை செய்யாது. காலை டிஃபனுக்கு முன்னாடி குடும்ப ஜபம் முடிக்கணும். இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜபத்தை முடிக்கணும். அப்போ தான் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம், பைபிள் படிக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஆவிக்குரிய புஸ்தகம் படிக்கலாம். இப்படி நேரத்தை கர்த்தருக்கு பிரியமா செலவிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. எவ்வளவு சொன்னோம்? விவாகம் உலகில் ஒரு உன்னத உடன்படிக்கை. 2 இது தேவனுடைய கட்டளை. 3 அன்பின் பரிமாற்றம். 4 பாக்கியமான இல்லற வாழ்வு. குறிச்சுங்க. சங்கீதம் 12:8 இல்ல, சங்கீதம் ஃபுல்லா 128 குறிச்சுங்க. பரிசுத்தம் இல்லற வாழ்க்கை. யாத்திராகம் 20:14, நீதிமொழிகள் 5:18 23 எல்லாம் குறிச்சிங்கன்னா வீட்டில் போய் படிக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம். ஆதியாகமம் 1:27-28. காட்ஸ் டிசையர் கர்த்தருடைய தீர்மானம். ஆதியாகமம் 2:18. ஃபைனலி காட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஷிப். பிரசங்கி 4:9-12. ஒண்டியா இராதே, ஒண்டியா இராதே. எப்பவுமே ஒன்றித்து செல்லுங்கள். ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள், ஒருமனப்பட்டு பிளான் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கறதுல பிளான் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்துட்டா அது சின்ன பிரச்சனை முடிஞ்சிடணும். சில குழப்பம் வரும் போகும். எனக்கு என் மனைவிக்கும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை கூட வரவே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. வரும். ஆனால் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான். அட 4 மணி நேரம் கூட வச்சுக்கிங்களா கொஞ்சம் தனியாக யோசிக்கிறதுக்கு. 4 வருஷம் இங்கே வேலை பக்கத்தில், அம்மா உங்கள் கணவரை கூப்பிடுங்கம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அது வராது. எது அது? அவங்க கணவரை சொல்லுது அந்த அம்மா. அவ்வளோ உரிமை இல்லை. அது வராது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? பேசுறதில்ல. ஏன் பேசுறதில்லம்மா? பிரச்சனை. சரி எத்தனை நாளில் பேசுறதில்ல? 4 வருஷம். தூக்கி வாரி போட்டுச்சு. 4 வருஷமா? 4 மணி நேரத்துக்கு நம்ம ஆற்று எப்படி படப்படான்னு துடிக்குது. எப்படா போய் பேச போறேன்னு? எப்படி 4 வருஷம்? அது பழகிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு 4 வருஷம் ஆச்சு என் புருஷன்கிட்ட பேசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. பிசாசு வந்து விசிறுன்னு நின்று இருப்பான். இன்னும் கூட நல்லா பேசு, குறைய பேசு, தவறா பேசு. வீட்டுக்குள்ள ஐயா வேற ஏதோ பெரிய அளவுல பிரச்சனை வந்து பிரிஞ்சு அதில் நான் தலையிடல. அது வேற விஷயம், நம்ம தலையிடல. வீட்டுக்குள்ள 4 சுவற்றுக்குள் வாழ்ந்து கொண்டு 4 ஆண்டுகள் பேசவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லை. இது பிசாசுக்கு தான். கேட்டா பிசாசு சோதிக்கிறான். நம்புறீங்களா? பிசாசு சோதிக்கிறான். சரியான சண்டை ஒரு கணவன் மனைவிக்கு. பாஸ்டர் வந்தார், மோட்டார் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டார். இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும். முட்டிப்பாடு சொல்லுங்க, தப்பு மன்னிப்பு கேளுங்க. இவர் ஜெபம் பண்றார். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குள்ளே சண்டைகளை உண்டாக்குற பிசாசே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். இந்த தம்பதியருக்குள்ளே சண்டை உண்டாக்குற பிசாசே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் ஓடி போயிட்டார். மோட்டார் சைக்கிள் வேகமா போறாரு. ரோட்ல 2 பிசாசு. ஸ்டாப் பாஸ்டர் போதுகிறேன், நிறுத்துங்க வண்டியை. நிறுத்திட்டு, நீங்க பாஸ்டர் தானே? ஆமா. பொய் சொல்லலாமா? நான் பொய் சொன்னேன். அந்த வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணீங்க? இந்த தம்பதியருக்குள்ளே சண்டை உண்டாக்குற பிசாசே இவங்களை விட்டு யாருமே நாங்க அங்க போலையா. அதுங்களே திமிரி ஏறி போய் கோபம் வந்து சண்டை போட்டுங்கன்னா எங்களை எதுக்கு குறை சொல்றீங்க? பைபிள் படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? உலகம், மாமிசம், பிசாசு. மாமிசம் அவங்க மாமிசம், நான் கிடையாது. சரி நான் மாத்திக்கிறேன் ஆகட்டும் போ அப்படின்ட்டு அவர் வண்டி எடுத்துன்னு வந்துட்டாராம். பைபிள் தெரியும். நம்மளை விட பிசாசுக்கு பல ஆண்டு அனுபவம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே தெரியும். கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாம தான் தோன்றித்தனமா வாழ்றவங்க வீட்டில் சில சாபம் இருக்குதே. ஏன் அவனே சொல்லுவான், இந்த வசனத்தை நீ கடைபிடிக்காத படியினாலே நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். அவனுக்கு வசனம் தெரியும்.
இந்த வசனத்தை படித்து பார், எடுத்து படிச்சு பார்ப்பான். இந்த வசனத்தின்படி நீ வாழ்கிறாயா? இல்லை. அதனால தான் நான் இங்க இருக்கிறேன். நீ இதை கடைபிடித்து பார், நான் ஓடி போகிறேன். பிசாசுக்கும் தெரியும், கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் பிசாசே இருக்கு. யோபுவுக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தார், அவன் அப்புறம் வந்து சோதித்தான். தேவ பிள்ளைகளே, குடும்பம் ஒரு குட்டி பரலோகம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். என்னுடைய மனைவி இறுதியாக ஒரு பாடல் பாடி குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்ல ஆராதனை நேரம் கொடுத்தீர்கள், ரொம்ப நன்றி. இந்த ஃபைனல் குயிக். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். The word of God is only authority in our life. The word of God is only property and also property. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான். வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிங்க, அதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நேசித்தபடினாலே அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்தை இன்னும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளையும் ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் கடைபிடிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ, ஆண்டவரே உமக்கு பிரியமானதே செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஆபிரகாம் சாராளையும் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளையும் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்போதும் இருந்தால் நித்த வாழ்வில் சமாதானமே. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்போதும் இருந்தால் நித்த வாழ்வில் சமாதானமே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை
ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார், உங்களை பெருகவே பெருக செய்வார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பத்திலே மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், நம்ம நேசிக்கிறபடினாலே, அவர் நம் மீது வைத்த அன்பினாலே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை சகோதரிகள் அதிகமா இந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவரே அப்பா, என் கணவருக்கு ஏற்றபடி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நாங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே எங்களை பார்க்கிற எங்கள் பிள்ளைகள் சாட்சியாய் வாழ, ஆண்டவரே எங்கள் குடும்பம் ஒரு சாட்சியா இருக்கும்படியா ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு வேளை கணவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, அவருக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமானதே ஆண்டவரே செய்யும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருப்பதற்காய் நன்றி. ஆவியானவரே, எங்களை இம்மட்டும் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டிய காரியத்தில் எங்களை திருத்திக் கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாகும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஏற்ற ஆண்டவரே மனைவியாக, ஆண்டவரே கணவருக்கும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். கணவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய மனைவியை நேசிக்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, பிள்ளைகளை நேசிக்க, குடும்பமாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு சகோதரையும், பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு யாருக்கு இருந்தாலும் ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கிருபையினாலும் வரங்களினாலும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி அப்பா ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பு சகோதரர் ஆண்டவரே அப்பா விஜயகுமார் ஐயா அவர்களுக்காய் நன்றி அப்பா. இந்த இடத்தை எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்திலே பயன்படுத்தின மகனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவரே எடுத்து நீர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் உடைய மகனுக்கு பரிபூர்ணமான சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இசை வாசித்த பிள்ளைகளை விட கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைக்கென்றே அந்த பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீராக. செய்தி கொடுத்த உடைய மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியக்காரர், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர், அவருடைய ஊழியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வயதில் கூட அப்படின்னா வயசானவர்னு சொல்லலை, எத்தனை ஆண்டுகள் அவர் ஆண்டுடைய ஊழியத்தை குடும்பமாய் செய்து வருகிறார்கள். அநேக நாடுகளுக்கும் அநேக மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அயராது ஓடிக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட தேவ ஊழியருக்காக அவர் நம்மத்திலே குடும்பமாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவே வழி ஊழியங்கள் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் மனதார நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் போன புதன்கிழமையும் உங்களுக்கு அறிவித்தேன். நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தேவ ஊழியக்காரர் இல்லையா. 48 வருஷம் அனுபவன்றது ஊழிய அனுபவம் சும்மா கிடையாதுல்ல இல்லையா. நிறைய பேருக்கு அந்த வயசு கூட கிடையாது, என்னையும் சேர்த்து.
அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஊழியக்காரர் நம்மத்தில் வந்தது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்திலேயும் அநேக இடங்களில் கூட கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும். நம்ம அதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம். அதே போல் நான் சொன்னது போல் நல்ல கலகலப்பாக போவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? போன புதன்கிழமை நல்லா எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அடிக்கடிக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது நாமும் கடவுளும் இல்லைங்களா? கடவுளுக்கு இந்த முதல் இடம் என்பது கூட இல்லை. அவர் நம் ஜீவனிலே கலந்திருக்கிறார், நம் உயிரிலே, நம் இருதயத்திலே, நம்முடைய ஆன்மாவிலே கலந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவர் இல்லாமல் நாம் கிடையாது. ஆமென். அப்போ ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியமாக இருந்தாலும், ஏன்னா குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அதனால் மூன்றாவது இடம் யாருக்கு தான்? ஊழியமாக இருந்தாலும் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அடுத்த இடத்துல தான் வைக்கணும். சரிங்களா? அதனால் நம்ம அதை கவனத்தில் வைத்து குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மூலியமாக அவருடைய நாமம் மகிமைப்படணும். மறுபடியும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பாடலை மாத்திரம் இல்லை, எழுந்து நின்று நம்ம பாடி நம்ம கடைசி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜாவாம் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நல்ல ஸ்பீடா கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. சொல்லுங்களேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவம் இல்லை, பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய குடும்பத்தின் தலைவரா கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா நம்முடைய குடும்பத்தை ஆண்டு கொள்வார். எப்படி பரலோகத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறதோ, எப்படி பரலோகத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, சந்தோஷம் நிறைவாய் காணப்படுகிறதோ, அதே போல அருமையான பாஸ்டர் சொன்னது போல நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் இருக்கும்போது அந்த இடத்துல உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது, எந்த பாகுபாடுகள் கிடையாது. சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு,
துதிப்பாடல் உண்டு, ஜெய கீதங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆளுகள் நம்முடைய குடும்பத்தை நிறைத்திருக்கும் போது தேவ மகிமை, தேவ பிரசன்னம், எப்பொழுது கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய வெளிச்சம். ஓ ராசா லா தா தா ஈஷா தா தா லா ராபா. கர்த்தருடைய ஆளுகை குடும்பத்தை நிரப்பும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை ஆளும் போது, கர்த்தரே குடும்பத்தை சந்தோஷமாய், சமாதானமாய், வெற்றியாய் கர்த்தர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நிறைவாய் உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. சொல்லுங்களேன், இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு. விசுவாசத்தோடு எல்லாம் இன்னொரு இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பா. இன்னொரு முறை சொல்லமா, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல். கடைசி ஒரு முறை, இன்பம் உண்டு. உங்க வீட்டுல இருக்குங்க. எஸ் சாமி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு சேர்ந்து, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ஏன் தெரியுமா? ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஆமென். ராஜாதி ராஜா. எஸ் 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 எஸ். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்றீங்களோ, என் குடும்பத்தில் ராஜாதி ராஜாவா, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, என் தோழனை போல, என் சகோதரனை போல எல்லா உருவாயிருந்து எனது மனவாள, என் பிரியமானவர், என் நேச கர்த்தர் என் குடும்பத்தை ஆட்சி செய்யும்படியா, ஆளுகை செய்யும்படியா, அவருடைய பிரச்சனத்திற்கு என் குடும்பத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், எங்களை நான் விட்டுக் கொடுக்கிறேன். எப்பொழுதும் துதி சத்தம், ஜெப சத்தம், கர்த்தருடைய உறவுல எங்கள் குடும்பம் நிலைத்திருக்கும்படியாக இன்றைக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. ராஜாதி ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது தோல்விகள் கிடையாது, பயங்கள் கிடையாது, வியாதிகள் மறைந்து போகும், கட்டுகள் அறுப்புண்டு போகும். கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமா, நீதியின் சூரியனா, கர்த்தர் ஜெயமாய் உங்கள் குடும்பத்தை அற்புதமாய் நடத்தும்படியாக. ஹalleluya. ஓ thank you God, thank you God, thank you God. ஈஷாலா தா 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 லா ரா பாபா, ரீகா தா தா லா ரா பாபா. எல்லாம் உங்க குடும்பத்திற்கு விரோதமா, உங்க குடும்பத்திற்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத பாவதாக எல்லா சத்ருவின் கண்ணிகள், எல்லா போராட்டங்கள், மாம்ச கிரியைகள், பிரிவினைகள், கசப்புகள், சோர்வுகள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பாவலை என்று சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா மனுஷிக எண்ணங்கள், எல்லா அதிகாரங்கள், பிசாசின் கண்ணிகள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு வெளியேறுவதால் எல்லா பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பாயப்படுவது. ஹalleluya ஹalleluya. இந்த குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். இந்த கணவரை கொடுத்தது கர்த்தர், ஏற்ற துணையை கொடுத்தது கர்த்தர். இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுத்த பாக்கியம். இது கர்த்தர் தங்குகிற குடும்பம், இது கர்த்தர் விரும்புகிற குடும்பம். என் குடும்பத்துல தங்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஓ ஹalleluya. சகேவை பார்த்து வேதம் சொல்கிறது, சகே ஒரு ஆயக்காரனா இருந்தான், அவன் பாவியான மனுஷனா இருந்தான், வரி வசூலிக்கிறவனா இருந்தான்.
அநியாயமாய் சம்பாதிக்கிறவனா இருந்தான். அப்படிப்பட்டவனிடத்துல கர்த்தர் பேசுகிறார், சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாவியான மனுஷனை கர்த்தர் நேசிக்க முடியும் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற, கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை வாஞ்சிக்கிற, கர்த்தருடைய உறவை விரும்புகிற, எப்போது கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிற, கர்த்தருக்கு இடம் எடுக்கிற, கர்த்தரை வரவேற்கிற உங்க குடும்பத்துல நிச்சயமாய் கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தை ஜெயமாய் நடத்துவார். அந்த குடும்பத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் எப்பொழுது மனம் திரும்பி விட்டு கொடுத்து அறிக்கை செய்து அவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறான், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நானும் என் பிள்ளைகளை, என் கணவனும், எங்க குடும்பம் கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். இன்னொரு முறை, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். சேர்த்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா? நீ சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? உங்கள் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா வறுமை தரித்திரங்களை கர்த்தர் எடுத்து போட போகிறார். அநேகருக்கு அப்பத்தின் வீடாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வீடாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தின் சாட்சி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்புகளை நடத்தும்படியாக உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் அநேகர் உங்கள் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அநேகருக்கு விடுதலையாய் மாற்ற போகிறார். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு வெளிச்சமாய் அந்த பட்டணத்துல, கிராமத்துல உங்கள் குடும்பம் கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக, பாதுகாப்பான ஒரு குடும்பமாக, கர்த்தராலே பராமரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, கர்த்தராலே போஷிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக, கர்த்தராலே வழிநடத்துகிறப்படுகிற ஒரு குடும்பமாக இதை பார்க்கிற கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை கர்த்தரே முன்னின்று நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன். அநேக ஆலோசனைகளை வேதத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்திருக்கிறீரப்பா. அருமையான ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அருமையான பவுலையாவுக்காக
அருமையான சகோதரிக்காக, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக எல்லாரும் வலது கரத்தை வைத்து நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, இந்த குடும்பத்தை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, செல்கிற இடங்கள் எல்லாம் குடும்பத்தின் வெளிச்சம் அநேகரை ஆண்டவரே, இது கிறிஸ்துவின் குடும்பமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக இந்த குடும்பத்தின் சாட்சி, இந்த குடும்பத்தின் ஆண்டவரே அப்பா நற்சாட்சி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தட்டும். இந்த அன்பு அநேகரை பற்றி பிடிக்கட்டையா. இது கிறிஸ்துவின் அன்பே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக இவர்களுக்கு மூலமாக கர்த்தர் அநேகரை ஆண்டவரே ரட்சித்துக் கொள்வீராக. போகிற வழிகளிலே இடங்களிலே கர்த்தர் தடைகளை உடைப்பீராக. அநேக வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. பெரிய பெரிய எல்லைகளை கர்த்தர் கொண்டு செல்வீராக. கர்த்தர் பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணமாய் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவைகள் இல்லா பரலோகத்திலிருந்து பரிபூரணமாய் நிறைவாய் ஆண்டவரே அப்பா நிறைவாய் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படியே எண்ணங்கள், தரிசனங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியத்தில் நாள்தோறும் நமக்கு வளர்ந்து ஆண்டவரை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கவோ, ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆண்டவரே அப்ப எங்கள் குடும்பமா கர்த்தருக்கு சாட்சியா நிற்கவோ கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா குறைவுகளை எடுத்து போடுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். நிறைவானவர் நிறைவாய் நீர் நடத்துவீராக. என்னுடைய செய்துவிட்டு உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.